கடகராசி இதில் தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. விஜய் கடகராசி, அஜித் கடகராசி, நிறைய அரசியல்வாதி கடகராசி. நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டு. 12 விட ஜென்மத்தில் வரக்கூடிய குரு, அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்டில் வரக்கூடிய அந்த சந்திரன் கரெக்டான மாதங்கள் வரும்போது, சூரியன் கரெக்டான மாதங்கள் வரும்போது ஒரு பெரிய யோகத்தை அடையக்கூடிய, அதனால இந்த வருடம் கடகராசிக்காரங்களுக்கு அரசியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இனி 12 வருஷம் கழிச்சு தான் வருது 12ஆம் இடம். அதனால இது கவுண்டிங் ஸ்டார்ட் 1 2 இந்த வகுப்பு 12ல பெரிய மாற்றங்கள் வரும். படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றம் கொடுக்கும். பெரிய மார்க்குகள் வாங்குவாங்க. அட்வான்ஸ் படிப்பெல்லாம் படிப்பாங்க. இந்த நிமிஷத்துலேருந்து வீடு கட்டாதவன், கல்யாணம் ஆகாதவன், இவங்க எல்லாருமே வாழ்க்கையில் இந்த முதல் படிக்கட்டை தாண்டுவாங்க. மாயவரம் பக்தி தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜய் டீனா. இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட பிரபல அமாவாசை ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க சார். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே மக்கள் மத்தியில ஒரு பெரும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது குறிப்பிட்டு இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே தனித்துவமா நிறைய அக்கறை காட்டுவாங்க. ஸோ அந்த வகையில அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கடகராசி. கடகராசிக்கு எப்படி சார் இருக்கும்? கடகராசி இதில் தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. விஜய் கடகராசி, அஜித் கடகராசி, நிறைய அரசியல்வாதி கடகராசி. நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டு. ஆனால் ஜூன் ஜூலையில தான் வருது மாற்றங்கள். ஜூன் ஜூலை தான். ஆனா எலெக்ஷன் அடுத்த மாசம். விஜய்க்கு என்ன ஆகும்? கொஞ்சம் கஷ்டம்தான். எதிர்பார்த்தது கிடைக்காது. என்னோட வாக்கு என்னன்னா, நான் ஜாதகம் பார்த்து என்னன்னா, எதிர்கட்சி ஆகாது, இல்லைன்னா சீட்டுகளை விளையாடக்கூடிய காலமா மாறும். களைச்சு போடுற மாதிரி களைச்சு அதுதான் நடக்கும். அதனால ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல எல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு சாதகமான காலகட்டம். பூசம், புனர்பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் 12 விட ஜென்மத்தில் வரக்கூடிய குரு, அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்டில் வரக்கூடிய அந்த சந்திரன் கரெக்டான மாதங்கள் வரும்போது, சூரியன் கரெக்டான மாதங்கள் வரும்போது ஒரு பெரிய யோகத்தை அடைவாங்க. ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் மிகப்பெரிய யோகத்தை அடைவாங்க. அதனால் இந்த வருடம் கடகராசிக்காரங்களுக்கு அரசியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். வாய்ப்புகள் கிடைக்கும். மாற்றம்னா நல்லதா எடுத்துக்கிறத கேட்டீங்க. ஒரே ஒரு ஆளை மட்டும் நீங்க முடிவு பண்ணக்கூடாது. எல்லா கட்சியிலையும் கடகராசிக்காரங்க, எல்லா இதுலயும் எதிர்கட்சியிலையும் கடகராசிக்காரங்க இருப்பாங்க. ஒரு பொதுவான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். பெரிய மாற்றம் ஏற்படும். ஜென்மத்துல குரு வருதுனால 12 விட ஜென்மத்துல குரு ரொம்ப பெரிய பலன். 12ஆம் இடத்துல இருக்க ரொம்ப ரொம்ப செலவு தான். செலவு ஒரே செலவு, எல்லாமே செலவு தான். நீங்கள் அவரோட கணக்கு வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மாநாட்டிலையும் பிரச்சனை தான். எல்லா மாநாட்டிலையும் ஒரு 4 பேர் 5 பேர் 40 பேர் அப்படிதான் போச்சு. நஷ்ட கணக்கு தான் இருந்தது, லாப கணக்கு. இனிமேல் அவர் லாப கணக்கு ஈட்டுவார். இனி 12 வருஷம் கழிச்சு தான் வருது 12ஆம் இடம். அதனால் இது கவுண்டிங் ஸ்டார்ட் 1 2 இந்த வகுப்பு 12ல ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். அது பேர் பார்த்தோம்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசத்துக்கு ராமனையும், பூசத்துக்கு பெரிய முருகன், பெரிய முருக பக்தராகணும். இல்லைன்னா கடல் சார்ந்த கோயில். இப்போ கிறிஸ்டியனாக இருக்காங்கன்னா கடல் சார்ந்த கோயிலுக்கு போகலாம். முஸ்லீமாக இருந்தாலும் கடல் சார்ந்த முஸ்லீம் போகலாம். அங்கே போய் கும்பிடும்போது அது மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். எல்லா ராசிக்காரனும், இந்த கடகராசிக்காரன் எல்லாருமே அரசியல்வாதி ஆகணும், இல்லைன்னா வார்டு கவுன்சிலர் ஆகணும், இல்லைன்னா கலைகளில் பேர் வாங்கணும், இல்லை மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கணும். இதுக்கு பயங்கரமாக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஜூன் ஜூலை ஆகஸ்டில் பெரிய மாற்றம் ஏற்படும். படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றம் கொடுக்கும். பெரிய மார்க்குகள் வாங்குவாங்க. அட்வான்ஸ் படிப்பெல்லாம் படிப்பாங்க. அப்படியே மார்க் கம்மியாகி மறுபடியும் எழுதி மறுபடியும் ஃபஸ்ட் ரேங்க் பிடிச்சி மறுபடியும் அந்த பழைய இடத்த பிடிச்சிடுவாங்க. அதனால்
இந்த வருடம் வந்து கடகராசிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருடமாகவும் ஒரு பெரிய மாற்றம். ஃபஸ்ட்டு கவுண்டிங்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய வாழ்க்கையில் 12 எல்லாம் வந்து ரஜினியோட பார்த்தீங்கன்னா 8 மனுஷ வாழ்க்கை. அது வந்து ஒரு இதுதான். ஆனால் 12 தான் பிரிச்சுக்குது. 12 ராசி, 12 மாதம், 12 அதில் பார்க்க போனால் இந்த கடகம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கவுண்டிங் ஸ்டார்ட். அதனால கடகராசிக்கு அத்தனை பேர்த்துக்கும் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த நிமிஷத்துலேருந்து வீடு கட்டாதவன், கல்யாணம் ஆகாதவன், இவங்க எல்லாருமே வாழ்க்கையில் இந்த முதல் படிக்கட்டை தாண்டுவாங்க. பரவாயில்லையே. அதனால கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் எல்லாம் சார் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க, வந்துடும். ரொம்ப தோஷமான இது கிடையாது. இதில் ஆயில நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் டான்ஸ் ஆகணும். ஆயிலையும் கேட்ட காவலியெல்லாம் கொஞ்சம் டான்ஸு, அது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கல்யாணம் பண்ணணும். ஆயில் நட்சத்திரம் பொண்ணாக இருந்தாலும் ஆபத்து, பையனாக இருந்தாலும் ஆபத்து. ஆபத்துனா என்ன, அது சரியான ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லை அப்படின்னா டைவர்ஸ் ஆகும், இல்லைன்னா பிரச்சனை ஆகும், சண்டைகள் வரும், இதெல்லாம் வரும். இப்போ இந்த இவங்களுக்கு ஆரோக்கியம் எல்லாம் எப்படி சார்? ரொம்ப நல்லா இருக்குது. ஆரோக்கியம் பிரச்சனைலாம் வராது. அப்படியே ஆரோக்கியத்தில் போனாலும் கூட ஒன்றும் இல்லை, டெஸ்ட்டில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் தான் கை வைக்கும். ஸோ இந்த கடகராசி நேயர்களுக்கு வந்து இந்த 2026 தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள் நிறைஞ்ச ஒரு ஆண்டா இருக்கும்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக. நன்றி.